வைகை நதி மக்கள் இயக்கம் வைகை டிரஸ்ட் சார்பில் உலக தண்ணீர் தினம் இன்று சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. உலக தண்ணீர் தினம் 2025 என்பதை வலியுறுத்தும் வகையில் மதுரை வைகை ஆற்றின் கீழ் யானைக்கல் கல்பாலம் பகுதியில் நடந்த இந்த தினத்திற்கு வைகை எம். ராஜன் தலைமை வகித்தார். ஆலோசகரும் சமூக சேவகருமான இல அமுதன் வரவேற்றார். வைகை டிரஸ்ட் நிறுவனர் எஸ். அண்ணாதுரை சிறப்புரையாற்றினார். அப்போது வைகை ஆற்றில் தூய்மை பணி மற்றும் நீர்நிலைகளை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக உயர்நீதி மன்ற மதுரை கிளை கூடுதல் அரசு வழக்கறிஞர் அன்புநிதி, வி.கே.சி. டிரஸ்ட் பவுண்டர் மன்சு கணேஷ், நியூஸ் டுடே தமிழ் ஆசிரியர் கதிரவன், தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவர் ராஜேஷ், அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர் கிருஷ்டி, மதுரை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. வைகை நதி மக்கள் இயக்க பார்த்தசாரதி நன்றி கூறினார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக மணிகண்டன், சரவணன், ஆறுமுகம், செந்தில் ஆகியோர் இருந்தனர். இலக்கியம் போற்றும் பேராறு வைகை அளிப்பது இங்கே வேறு யாரு? அன்று கண்ணகி கோவலன் கடந்த நதியை காணாமல் செய்தது காலத்தின் சரியா? குளங்காக்கும் வைகையை நலங்காப்போம் வாரி, நிலங்காக்கும் போருக்கு ஆதரவை தாரி. மதுரையில் கொண்டாடப்படுகிறது. மதுரை வைகை ஆறு மிகப்பெரிய அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மிகவும் பால்பட்டு தமிழகத்தின் எந்த நதியிலுமே இந்த அளவுக்கு பால்படலை. அந்த அளவுக்கு மதுரையில் வைகை ஆறு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் உலக தண்ணீர் தினத்தில் மதுரை மக்களை நாம் வேண்டிக் கொள்வது வைகை ஆற்றில் குப்பை போடாமல் நம்மளுடைய வைகை நதி என்று நம்ம பாதுகாக்க வேண்டும். அதற்காக இன்றைய தினம் வைகையை மாசுபடுத்த மாட்டோம், நீர்நிலையை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியோடு கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலரோடு சேர்ந்து இன்றைக்கி வைகை ஆற்றை சுத்தம் செய்து உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். வைகை ஆறு மீண்டும் வளம் கொளிக்க அனைத்து மாணவர்களும் அனைத்து சமூக ஆர்வலரும் தொடர்ந்து வேலை செய்வதாக இன்று முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ராஜன், வைகை நதி மக்கள் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் வைகை ஆற்றை சுத்தம் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ மக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை பாதுகாத்து சுத்தம். இப்போ நாங்கள் மெஜரா காலேஜ்லேருந்து என்எஸ்எஸ் மூலமாக இங்கே வைகை ஆறு சுத்தம் பண்ண வந்துருக்கோம். இது எங்கள் மாணவர் எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம். இது ரொம்ப நல்ல விஷயம். இது நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பார்க்குற விஷயம் நீங்கள் பார்க்குற மக்கள் எல்லாரும் இதே மாதிரி முன்னெடுத்து இந்த மாதிரி வைகை ஆறை க்ளீன் பண்ண வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருமே பண்ணுவோம். எக்கனாமிக்ஸ் மற்றும் மெஜரா காலேஜ்களும் நாட்டு கல்விக்காக வைகை நதியை சீரமைக்கிறதுக்காக இந்த வைகை நதி 5 மாவட்டத்திற்கு உயிர் நாடியாகவும் விவசாயத்துக்காகவும் இருந்தது. ஒரு காலத்தில் வெள்ளம் கொண்ட இந்த வைகை இதை சுத்தம் பண்ணுவதற்காகவும் மாணவர்களாக நம்ம அனைவரும் சேர்ந்து வைகை விவசாயம் மக்கள் நடத்தி